போற்றும் தூதரே பாடி நின்றோம் உம்மையே தூயமிக்கேல் அதி தூதரே இறை துணை வேண்டி உமை வேண்டினோ இறை துணை வேண்டி உமை வேண்டினோ ஆண்டவரின் அருகினில் அணியணியாய் பணிந்திடும் ஆனந்த தூதர் தலைவரே ஆறுதல் தேடிடும் அடியவர் எமக்கென ஆதரவாய் வேண்டும் துணைவரே ஆண்டவரின் அருகினில் அணி அணியாய் பணிந்திடும் ஆனந்த தூதர் தலைவரே ஆறுதல் தேடிடும் அடியவர் எமக்கென ஆதரவாய் வேண்டும் துணைவரே மரணாகி அணைத்து நடத்துமே அடைக்கலத்தில் இறையை காண்போமே எம்மரணாகி அணைத்து நடத்துமே அடைக்கலத்தில் இறையை காண்போமே போற்றும் தூதரே பாடி நின்றோம் உம்மையே தூயமிக்கேல் அதி தூதரே இறை துணை வேண்டி உமை வேண்டினோ இறை துணை வேண்டி உமை வேண்டினோ கடவுள் தாம் எனும் பெயரில் கடமையோடு காக்கும் நல்லவரே கடனும் நோயும் கண்ணீரும் அலை போல எழுந்திடினும் கலங்கரையாய் விளங்கும் அல்லவரே எம் கவலையாவும் துரத்தவாருமே தினம் கலங்காது வாழச் செய்யுமே எம் கவலையாவும் துரத்தவாருமே தினம் கலங்காது வாழச் செய்யுமே போற்றும் தூதரே பாடி நின்றோம் உம்மையே தூயமிக்கேல் அதி தூதரே இறை துணை வேண்டி உமை வேண்டினோ இறை துணை வேண்டி உமை வேண்டினோ போற்றும் தூதரே பாடி நின்றோம் உம்மையே தூயமிக்கேல் அதி தூதரே இறை துணை வேண்டி உமை வேண்டினோ இறை துணை வேண்டி உமை வேண்டினோ
இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே. இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே. அழிந்திடா பேழையே, அழகான சோலையே, விண்ணக வாசலே, மாசில்லாத கன்னியே, ஆணவத்தை தாட்சியினால் ஆளும் ஜபமாலையே. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல, அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூ பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால். இறைவன் உம்மை விரும்பியதாலே, உறைவிடமாக உம்மை தேர்ந்தாரே. இறைவன் உம்மை விரும்பியதாலே, உறைவிடமாக உம்மை தேர்ந்தாரே. ஆண்டவர் உம்மிலே வாழ்கிறார் என்றுமே, அனுதினம் தீமைகள் அழியுமே மண்ணிலே. ஆர்ப்பரிப்போம் அகமகிழ்வோம், நன்றி சொல்லி போற்றுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல, அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூ பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால். கைத்தாளம் போடுவோம், மகிழ்ந்து கூடுவோம், எக்காலம் ஊதுவோம், புகழ்ந்து பாடுவோம், ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல, அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூ பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால். பூமி இது புதர் நகர், பூமி இது புதர் நகர், பூமி இது சாமி இது காவல் காக்கும் சாமி இது. எட்டு நாயக்கன் பட்டி இது கருணை பொழிய தொட்டி, எட்டு நாயக்கன் பட்டி இது கருணை பொழிய தொட்டி. பூமி இது புதர் நகர், பூமி இது புதர் நகர், பூமி இது சாமி இது காவல் காக்கும் சாமி இது. எட்டு நாயக்கன் பட்டி இது கருணை பொழிய தொட்டி, எட்டு நாயக்கன் பட்டி இது கருணை பொழிய தொட்டி. நோய்களையும் விரட்டிடுவார், நோய்களையும் ஓட்டிடுவார், நோய்களையும் விரட்டிடுவார், நோய்களையும் ஓட்டிடுவார். ஒற்றுமைய வாழ வைப்பார், குடும்பங்களை சேர்த்து வைப்பார். தூதர் நகர் வாங்க அவர் துணையோடு போங்க, தூதர் நகர் வாங்க அவர் துணையோடு போங்க. நோய்களையும் விரட்டிடுவார், நோய்களையும் ஓட்டிடுவார், நோய்களையும் விரட்டிடுவார், நோய்களையும் ஓட்டிடுவார். ஒற்றுமைய வாழ வைப்பார், குடும்பங்களை
பக்தியாக கூறு இது மிக்கேலையா வீடு, பக்தியாக கூறு இது மிக்கேலையா வீடு. கஷ்டமெல்லாம் தீரும் அம்மா, கவலை எல்லாம் மாறும் அம்மா. கரிச காட்டு பூமி இது வீர நிறைந்த சாமி, கரிச காட்டு பூமி இது வீர நிறைந்த சாமி. பக்தியாக கூறு இது மிக்கேலையா வீடு, பக்தியாக கூறு இது மிக்கேலையா வீடு. கஷ்டமெல்லாம் தீரும் அம்மா, கவலை எல்லாம். பொதிகை மலையில் கருவாகி அருவிகள் பல உருவாகி குற்றாலம் எனும் தரைமகளை தழுவி பெரும் நீர்வீழ்ச்சியாய் வீழ்ந்து பச்சை நிற வயலாய் பசுமை நிற சோலையாய் நகரை வளமாக்கி உழவர்தம் வாழ்விற்கு உயிரூட்டும் நன்னீராம் சிற்றாறு போல் புவி வாழும் மாந்தரை காக்கும் எம்மிக்கேல் அதிதூதரே. எண்ணிலடங்கா புதுமைகள் புரியும் எம் தென்காசி நகரின் காவலனே. கல்லாலான கொடிமரமே முன்னில் காண்பது அகரை வாழ் மக்களின் உடல் திறமே. பாரில் வான்புகழ் நம்பிக்கை கொடியாய் விண்ணில் பறக்கின்றதே. வான்படை தளபதியே மிக்கேலையா, மண்ணகத்தின் காவலனும் நீர்தானையா. வான்படை தளபதியே மிக்கேலையா, மண்ணகத்தின் காவலனும் நீர்தானையா. இறைவனுக்கு நிகர் யார் என்றீரையா, இறைவனுக்கு நிகர் யார் என்றீரையா. இன்னல் தரும் சாத்தானை வென்றீரையா, இன்னல் தரும் சாத்தானை வென்றீரையா. வாழ்க 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 எங்கள் வான்படை தலைவா, வந்து எங்கள் வாழ்க்கை தனை உயர்த்திட நிறைவாய். வாசலிலே உயர்ந்த உன் வீடு, தினம் தினம் உனை பாடுவது எங்களின் பாடு. ஏழைகளாம் எங்களுக்கு உந்தன் காவலே, உம்மை போல இறைவன் முன்னால் நிற்க ஆவலே. தென்பொதிகை வாசலிலே உயர்ந்த உன் வீடு, தினம் தினம் உனை பாடுவது எங்களின் பாடு. ஏழைகளாம் எங்களுக்கு உந்தன் காவலே, உம்மை போல இறைவன் முன்னால் நிற்க ஆவலே.
துன்புறுவோர் உடனிருப்பே துயர் நீக்கும் நல்லவரே சாத்தானின் தந்திரங்களை முறியடிக்கும் வல்லவரே துன்புறுவோர் உடனிருப்பே துயர் நீக்கும் நல்லவரே சாத்தானின் தந்திரங்களை முறியடிக்கும் வல்லவரே வாழ்க 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 எங்கள் வான்படை தலைவா வந்து எங்கள் வாழ்க்கை தனை உயர்த்திடு நிறைவா வாழ்க 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 எங்கள் வான்படை தலைவா வந்து எங்கள் வாழ்க்கை தனை உயர்த்திடு நிறைவா நோன்பிருந்து திருவுடையில் உம்மை காணவே நடை நடையாய் நடந்து வந்தோம் எம்மை பாருமே வில்லு வண்டி கட்டி வந்தோம் முந்தன் வாசலே சந்தையிலே சங்கமித்தோம் குடும்பமாகவே நோன்பிருந்து திருவுடையில் உம்மை காணவே நடை நடையாய் நடந்து வந்தோம் எம்மை பாருமே வில்லு வண்டி கட்டி வந்தோம் முந்தன் வாசலே சந்தையிலே சங்கமித்தோம் குடும்பமாகவே மலையாள மக்களின் காவல் தெய்வம் நீரே வறுமை துன்பம் நோய் பேயை நீக்குகின்ற வல்லவரே மலையாள மக்களின் காவல் தெய்வம் நீரே வறுமை துன்பம் நோய் பேயை நீக்குகின்ற வல்லவரே வாழ்க 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 எங்கள் வான்படை தலைவா வந்து எங்கள் வாழ்க்கை தனை உயர்த்திடு நிறைவாய் வாழ்க 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 எங்கள் வான்படை தலைவா வந்து எங்கள் வாழ்க்கை தனை உயர்த்திடு நிறைவாய் வான்படை தளபதியே மிக்கேலையா மண்ணகத்தின் காவலனும் நீர்தானையா வான்படை தளபதியே மிக்கேலையா மண்ணகத்தின் காவலனும் நீர்தானையா இறைவனுக்கு நிகர் யார் என்றீரையா இறைவனுக்கு நிகர் யார் என்றீரையா இன்னல் தரும் சாத்தானை வென்றீரையா இன்னல் தரும் சாத்தானை வென்றீரையா வாழ்க 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 எங்கள் வான்படை தலைவா வந்து எங்கள் வாழ்க்கை தனை உயர்த்திடு நிறைவாய் வாழ்க 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 எங்கள் வான்படை தலைவா வந்து எங்கள் வாழ்க்கை தனை உயர்த்திடு நிறைவாய் தென்காசியின் அதிதூதரே மிக்கேலையா மிக்கேலையா தென்காசியின் அதிதூதரே மிக்கேலையா மிக்கேலையா கொடியானது மந்திரிக்கப்பட இருக்கிறது. இந்த கொடி மந்திரிப்பு நிகழ்வுகளுக்காக பாறை மறை மாவட்டத்தின் பரிபாலர் தந்தை மோட்சராஜன் அவர்கள் பரிபாலர்கள் ஆன பிறகு முதலாக நம்முடைய ஊருக்கு திருவிழா கொடியேற்றுவதற்கு வந்திருக்கிறார்கள். அவரோடு இணைந்து தந்தை மரியதாஸ் அவர்களும் வரைவுரை ஆற்றுவதற்கு வந்திருக்கிறார்கள். அந்த கரங்களை தட்டி அன்போடு அவர்களை வருக வருக என்று ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தைக்கும் மகனுக்கும் மாற்றுவதாக
திருப்பாடல் 61. நமது உள்ளமும் நமது எண்ணங்களும் உயர்வான எண்ணங்களை சீர்தூக்கி பார்த்து இந்த 10 நாட்களிலும் நாம் எல்லா நிகழ்வுகளிலும் ஆலயத்தில் நடைபெறுகின்ற எல்லா வழிபாடுகளிலும் பங்கு கொண்டு நமது உள்ளத்தை கடவுளை நோக்கி எழுப்பி கடவுள் நம்முடைய ஊரையும் இந்த ஊர் மக்கள் அனைவரையும் பல இடங்களில் தொழில் செய்கின்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும் இன்னும் இந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் என்றும் வாழவும் வரம் வேண்டி இந்த திருநாளை நாம் ஆரம்பிக்கின்றோம். கொடி என்றால் நமக்கு தெரியும், கொடி என்பது ஒரு முக்கியமான ஒரு பொருளாக நம்முடைய அன்றாட வாழ்வில் நடக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து கொண்டோம் என்றால், உதாரணமாக சுதந்திர தினத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் நமது தேசிய கொடியை நாம் ஊர்வலமாக எடுத்து செல்கின்றோம், அதை கொடி கம்பத்தில் ஏற்றுகின்றோம், நமது நாட்டிற்கே மரியாதை செலுத்துகின்றோம். கொடி என்பது ஒரு நாட்டை குறிக்கின்ற சின்னமாக, தேசிய கொடி என்பது ஒரு நாட்டை குறிக்கின்ற ஒரு சின்னமாக இருக்கின்றது. எல்லா நாட்டிற்கும் கொடி இருக்கின்றது, எல்லா கட்சிகளுக்கும் கொடி இருக்கின்றது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொடி இருப்பது போல, ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு கொடி இருப்பது போல இஸ்ராயல் மக்கள் ஒரு கொடியை பயன்படுத்தினார்கள். இந்த இஸ்ராயல் மக்களுடைய வரலாற்றில் விவிலியத்தில் நாம் பார்த்தோம் என்றால் கொடிக்கென்று தனியான ஒரு சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. விவிலியத்தில் பல இடங்களில் இந்த கொடியை பற்றி நாம் வாசிக்கலாம். முக்கியமாக 4 வசனங்களை பற்றி, கொடியை பற்றி என்ன செய்கின்றது, கொடி இந்த இஸ்ராயல் மக்களுடைய வாழ்வில் எவ்வாறு அவர்களுக்கு ஏற்றம் கண்டது என்பதையெல்லாம் நாம் இன்றைய நாளில் சிந்தித்து பார்த்து இந்த கொடி ஏற்றுவதன் மூலம் நம்முடைய உள்ளங்களையும் எண்ணங்களையும் கடவுளை நோக்கி சீர்தூக்கி பார்த்து நமது வாழ்க்கையை இன்னும் கடவுள் ஆசீர்வதிக்க வர வேண்டி இந்த நவநாட்டில் நாம் சிறப்பாக பங்கு கொள்வோம். எண்ணிக்கை நூல் 1ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். இஸ்ரேல் மக்கள் அணி அணியாக சென்று ஒவ்வொருவரும் தம் பாளையம் கொடி இவற்றுக்கேற்ப தங்கி இருப்பர். இஸ்ராயல் மக்கள், நமக்கு தெரியும், இஸ்ராயல் மக்கள் பாலை நிலத்தில் பல ஆண்டுகள் ஏறக்குறைய 40 ஆண்டுகள் பயணம் செய்து செங்கடலை கால்நடையாமல் நடந்து அதன் பின்னர் 40 ஆண்டுகள் அவர்கள் பயணம் செய்து வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்திற்கு வந்தார்கள். அப்படி வருகின்ற வேளையிலே அவர்கள் இஸ்ராயல், நமக்கு தெரியும், இஸ்ராயல் மக்களின் 12 கோத்திரங்கள், யூதா முதல் பெஞ்சமின் வரை 12 கோத்திரங்கள், ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கொடி கொடுக்கப்பட்டது. இந்த கோத்திரங்கள் எல்லாம் அவர்கள் ஒன்றாக பயணம் செய்வார்கள். இஸ்ராயல் மக்கள் 40 ஆண்டுகள் பயணம் செய்தார்கள் என்றால் அந்த 40 ஆண்டுகளிலே அவர்கள் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டார்கள். 40 ஆண்டுகள் நம்ம ஊரில் உதாரணமாக வேளாங்கண்ணி மாத திருநாள் சமீபத்தில் நடைபெற்றது. ஒவ்வொருவரும் பாத யாத்திரையாக பல மைல்கள் கடந்து அவர்கள் இந்த வேளாங்கண்ணி மாத திருத்தலத்திற்கு செல்கின்றார்கள். 10 நாள், 15 நாள், 20 நாள் பயணம் செய்து கடைசியில் இந்த அன்னை வேளாங்கண்ணியின் திருநாளுக்கு வந்து சேர்கின்றார்கள். ஒரு 10, 15 நாள் அல்லது 20 நாள் பயணமே இவ்வளவு கடினமான ஒரு பணி என்றால், இந்த இஸ்ராயல் மக்கள் 40 ஆண்டுகளாக இஸ்ராயல் மக்கள் பயணம் செய்தார்கள். அப்பொழுது இந்த ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கொடி கொடுக்கப்பட்டது. அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த கொடியை தங்களுடைய தலைவர், அதாவது ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு தலைவர் இருப்பார், அந்த தலைவர் அந்த கொடியை ஏந்தி செல்வார், மக்கள் எல்லாரும் அவரோடு சேர்ந்து செல்வார்கள். ஆக இஸ்ராயல் மக்கள் இந்த பயணத்தின் பொழுது இந்த கொடி 12 கோத்திரங்களுக்கும் தனித்தனி கொடியானது கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த கொடியை அவர்கள் எடுத்து செல்லும் போது அவர்கள் எங்கு தங்குகின்றார்களோ அந்த கோத்திரங்கள் மட்டும், அந்த இஸ்ராயல் 12 கோத்திரங்கள் என்று நாம் பார்க்கின்றோம், அந்த 12 கோத்திரங்களுக்கும் கொடி கொடுக்கப்பட்டது. அவர்கள் அந்த கொடியை பின்பற்றி அவர்கள் நடந்து சென்றார்கள், அல்லது தங்கள் குதிரைகளிலோ அல்லது ஒட்டகத்திலோ அவர்கள் சென்றார்கள். 40 ஆண்டுகள் பாலை நிலத்தில் பயணம் செய்த பொழுது இஸ்ராயல் மக்களுக்கு துணையாக நின்றது இந்த கொடி. இந்த கொடி இஸ்ராயல் மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு கொடியாக நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் இன்றைய முதல் வசனத்தில் நாம் பார்த்தோம். இஸ்ராயல் புறப்பட வேண்டிய நேரத்தில் லேவியர் கூடாரத்தை பிரித்து வைப்பார். கூடாரம் இடிக்க இஸ்ராயல் மக்கள் அணி அணியாக சென்று ஒவ்வொருவரும் பாளையம் கொடியேற்றுவதற்கேற்ப தங்கி இருப்பார்கள். அதாவது
இந்த கொடியை தாங்கி செல்வோர் முன்னே செல்வார்கள். அவர்களை தொடர்ந்து இந்த இஸ்ராயல் மக்கள் அந்த கோத்திரத்தின் ஒவ்வொரு மக்களும் அந்த பாளையத்தில் தங்கும்போது அவர்கள் தங்கியிருப்பார்கள். ஆக கடவுள் இந்த கொடியை அவர்களுக்கு ஒன்றிணைக்கும் கொடியாக, இஸ்ராயல் மக்களை ஒன்றிணைக்கும் கொடியாக, கூட்டி சேர்க்கும் கொடியாக இருப்பதை அவர்கள் பாலை நிலத்தில் கண்டார்கள். ஆக இந்த கொடி இஸ்ராயல் மக்களை ஒன்றிணைத்தது, அவர்களை கூட்டி சேர்த்தது, அவர்களை கடவுளின் ஒரே மக்களாக ஆக்கி சேர்த்தது. இன்று நாம் கொடி ஏற்றி இருக்கின்றோம். இந்த கொடி நம்ம அனைவரையும் ஒன்றிணைக்கின்றதா என்ற கேள்வியை நம்முடைய உள்ளத்தில் எழுப்பி பார்ப்போம். பல ஊர்களிலிருந்து பல இடங்களிலிருந்து மக்கள் இந்த கொடியேற்ற வைபவத்திற்கு பல மைல்கள் கடந்து வந்திருக்கின்றார்கள். இந்த கொடியானது ஏற்றப்படுவது போல இந்த கொடியை பின்பற்றி நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்திருக்கின்றோமா என்ற கேள்வியை நம்முடைய உள்ளத்தில் எழுப்பி பார்ப்போம். இரண்டாவதாக எசாயா 62வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கமா. 4 வசனங்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த 4 வசனங்களிலும் 4 செய்திகளை நாம் பார்ப்போம். இந்த 4 செய்திகளையும் நாம் எடுத்து நம்முடைய உள்ளத்தில் பதித்து இந்த கொடியை முன்னிட்டு, கொடியேற்றத்தை முன்னிட்டு இந்த திருநாளை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். இந்த 4 வசனங்களில் உள்ள முக்கியமான கருத்துக்களை நாம் இப்போது பார்ப்போம். எசாயா 62 10ஆம் வசனம். செல்லுங்கள், வாயில்கள் வழியாய் கடந்து செல்லுங்கள், மக்கள் வர பாதையை தயாராக்குங்கள், அமையுங்கள், நெடுஞ்சாலையை சீராக அமையுங்கள், கற்களை அகற்றுங்கள், மக்களிடங்கள் முன் கொடியை தூக்கி பிடியுங்கள். மக்கள் முன் கொடியை தூக்கி பிடியுங்கள். இந்த இஸ்ராயல் மக்களுக்கு அவர்கள் நெடும் பயணம் மேற்கொண்ட வழியிலே அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது. இந்த இஸ்ராயல் மக்கள் சென்ற இடமெல்லாம் இந்த கொடி எங்கே சென்றதோ அந்த இஸ்ராயல் மக்கள் அவர்களை பாதையில் இந்த கொடியானது அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது என்பதை பார்க்கின்றோம். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் எருசலேம் சென்றிருந்தேன். அதாவது என்னுடைய 25வது குருத்துவ ஆண்டு நிறைவு நாளில் எங்களுடைய சென்ட் பால் செமினரியிலிருந்து, குருத்துவ கல்லூரியிலிருந்து பயின்ற மாணவர்கள் ஒரு 40 பேர் தங்களுடைய 25வது ஆண்டு நிறைவு நாளை முன்னிட்டு எல்லாருமாக இங்கே அந்த எருசலேம் சென்று ஆண்டவர் பயணம் செய்த ஊர்களிலும் பயணம் செய்த இடங்களிலும் சென்று 10 நாட்கள் இந்த பயணமாக சென்றோம். அப்பொழுது எங்களுடைய இந்த குழுமத்தின் தலைவர் ஒருவர் இருந்தார். அவர் ஒரு கொடியை தாங்கியிருந்தார். பச்சை கலர், அதில் வந்து பச்சையும் வெள்ளை மஞ்சள் இந்த 3 வர்ணங்கள் அடங்கிய ஒரு கொடியை தூக்கி சென்றார். அந்த கொடி நல்ல உயரமாக இருந்தது. ஏனென்றால் இந்த எருசலேம் என்று சொன்னால் என்றால் நிறைய பயணிகள் இதே மாதிரி பஸ்ஸில் வருவாங்க, பிளெயினில் வருவாங்க. எல்லாரும் அவங்க ஒரு 40 பேர் 40 குழுவாக வரும்போது இந்த இஸ்ராயல் நாட்டில் எல்லா இடங்களுக்கும் செல்லும்போது எல்லா இடங்களிலும் எல்லா மக்களும் இருப்பார்கள், எல்லா நாட்டு மக்களும் இருப்பார்கள். அப்பொழுது யாரும் தவறிவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொருவரும் ஒரு கொடியை வைத்திருப்பார்கள். ஸோ இந்த கொடியை பின்பற்றி நாங்கள் எல்லாமே நம்ம குழு எங்கே இருக்கின்றது, ஏனென்றால் அந்த நிறைய பேர் வருவாங்க. அப்பொழுது கொடியானது அவர்களுக்கு ஒரு அடையாளமாக வழிகாட்டியாக இருக்கின்றது. இஸ்ராயல் மக்களுக்கும் அதே தான் நாம் பார்க்கின்றோம். இஸ்ராயல் மக்களுக்கு இந்த கொடியை பிடித்து முன்னே செல்வார்கள். அதை பின்பற்றி இந்த மக்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கு வழிகாட்டி அவர்கள் எங்கேயும் தவறிவிட மாட்டார்கள். தங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து பயணம் செய்வதற்கு ஒரு வழிகாட்டியாக இந்த கொடி இருந்ததை பார்க்கின்றோம். ஆக இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய வாழ்விலே இந்த கொடியை ஒன்றிணைக்கும் கொடியாக அவர்கள் பயன்படுத்தினார்கள். வழிகாட்டும் கொடியாக கடவுளை நோக்கி செல்லும் இந்த பயணத்தில் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆக இஸ்ராயல் மக்கள் பல ஆண்டுகள் பயணம் செய்த வேளையிலே இந்த கொடியானது அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பொருளாக அல்லது ஒரு தூய பொருளாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். கொடிக்கு அவர்கள் வணக்கம் செலுத்தினார்கள், அதை எடுத்து சென்றார்கள். திருப்பாடல் 3வது வசனம், திருப்பாடல் 60 வசனம் 4 வாசிங்கம்மா. வெரி குட். அதாவது இஸ்ராயல் மக்கள் இந்த கொடியை ஏற்றும் பொழுது அவர்களுக்கு அது பாதுகாப்பை வழங்கியதை நாம் இந்த வசனத்தில் பார்க்கின்றோம். வழிகாட்டியாக இருந்ததை நாம் பார்த்தோம். இஸ்ராயல் மக்கள் ஒரு கொடியை ஏற்றி வைத்தார்கள். இந்த கொடி இருக்கின்ற இடத்தில் இஸ்ராயல் மக்கள் இருக்கின்றார்கள். இது கடவுளுடைய மக்கள், கடவுளுடைய குலம் என்று அவர்களுக்கு தெரியும். ஆக இஸ்ராயல் மக்களுக்கு இந்த கொடியானது பாதுகாப்பை வழங்கியது என்று நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, நான் உங்கள் கூடாரத்தில் நேரம் தங்கியிருப்பேன், உங்கள் இறக்கின் கீழ் பாதுகாப்பேன்,
64 உமக்கு அஞ்சு நடப்போரின் அம்பினின்று தப்பித்துக் கொள்ளுமாறு அவர்களுக்கென கொடி ஒன்றை ஏற்றி வைத்தீர் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இஸ்ராயல் மக்கள் எங்கெல்லாம் கொடி நட்டப்பட்டிருக்கின்றதோ அது அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கியது. மற்ற எதிரிகள் அந்த கொடி பறக்கின்ற இடங்களெல்லாம் அவர்கள் வரமாட்டார்கள். இஸ்ராயல் மக்களுக்கு பாதுகாப்பாக இந்த பயணத்தில், பல ஆண்டுகள் செய்த பயணத்தில் இஸ்ராயல் மக்களுக்கு கொடியானது பாதுகாப்பாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். தங்களுடைய ஒவ்வொரு நாளும் அவர்கள் பல இன்னல்களுக்கிடையே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பயணத்தின் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் அவர்களுக்கு வரலாம். ஆனால் எங்கெல்லாம் கொடி நாட்டப்பட்டு இருக்கின்றதோ அங்கே அவர்கள் பாதுகாப்பை உணர்ந்தார்கள். அதைத்தான் இந்த 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். இந்த அஞ்சி நடப்போர் எதிரிகளின் அம்பினின்று தப்பித்துக் கொள்ளுமாறு அவர்களுக்கென கொடி ஒன்றை நாட்டினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த கொடியானது நட்டப்படும் இடங்களிலெல்லாம் அவர்கள் தங்கியிருந்த பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கியது. கடைசியாக நாம் பார்க்கின்றோம் திருப்பாடல் 74 4ஆம் வசனம். 74ஆம் திருப்பாடல் 4ஆம் வசனம். போதுமா? உம்முடைய திருத்தூதர்கள் சொல்லுங்க. உம்முடைய எதிரிகள் திருத்தலத்தில் வெற்றி முழக்கம் செய்கின்றார்கள். அதாவது இஸ்ராயல் மக்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அவர்கள் வெற்றியை பெற்றார்கள். ஆக இந்த கொடியானது இஸ்ராயல் மக்களுக்கு பல வகைகளில் வெற்றியை தந்ததை நாம் பார்க்கின்றோம். இஸ்ராயல் மக்கள் 40 ஆண்டுகள் பயணம் செய்தாலும் அவர்கள் பல இடங்களில் போர் செய்து, நமக்கு தெரியும் இந்த இஸ்ராயல் மக்கள் எதிரிகள், அதாவது தாங்கள் சந்திக்கின்ற இடங்களெல்லாம் அவர்கள் பல இடங்களில் போர் செய்துதான் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை சென்றடைந்தார்கள். ஏனென்றால் அவர்களை வரக்கூடாது, தங்கள் ஊர் வழியாக வரக்கூடாது, தங்கள் நாட்டுக்கு வரக்கூடாது என்று பல விதமான இடைஞ்சல்களை அவர்கள் சந்தித்தார்கள். அப்பொழுது இந்த கொடி செல்லும் இடமெல்லாம் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. ஆக இஸ்ராயல் மக்கள் இந்த கொடியை தாங்கி சென்றதால் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. ஆக இந்த 3-4 காரியங்களை நாம் பார்க்கின்றோம். இஸ்ராயல் மக்களை கொடி ஆனது ஒன்றிற்கு அவர்களை ஓர்குலமாக்கியது, அவர்களை கூட்டி சேர்த்தது. பல இடங்களில் இருந்தாலும் அவர்களை கூட்டி சேர்த்தது. இரண்டாவதாக இந்த கொடியானது அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. மூன்றாவதாக அவர்களுக்கு இந்த கொடியானது பாதுகாப்பை வழங்கியது. கடைசியில் நாம் பார்க்கிறோம் இஸ்ராயல் மக்களுக்கு இந்த கொடியானது வெற்றியின் அடையாளமாக, அவர்கள் எங்கெல்லாம் இந்த கொடியை ஏந்தி சென்றார்களோ அவர்களுக்கு அது வெற்றியின் அடையாளமாக இந்த கொடி இருந்ததை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்வில் நாம் இன்று கொடியேற்றிருக்கின்றோம். இந்த 4 காரியங்களை நாம் சிந்திப்போம். நம்மை இந்த கொடியானது கொடியேற்றி இருக்கும் இந்த நாளிலே நம் அனைவரையும் இது ஒன்றிணைக்கின்றதா? நம்முடைய குடும்பத்தை அனைவருக்கும் இது பாதுகாப்பை வழங்குகின்றதா? கொடியை ஏற்றி இருக்கின்றோம் என்றால் அதற்கென்ற இந்த இஸ்ராயல் மக்கள் சந்தித்த அனைத்து ஏற்பாடுகளையும் நமது ஊரில் இந்த காரியங்கள் நடைபெறுகின்றதா? ஒன்றிக்கின்றது, அது பாதுகாப்பை கொடுக்கின்றது, அது மக்கள் அனைவரையும் கூட்டி சேர்க்கின்றது. இறுதியாக இந்த கொடியின் வழியாக அவர்கள் தங்கள் இருப்பிடத்தை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் வெற்றியும் கண்டார்கள். இஸ்ராயல் மக்கள் 40 ஆண்டுகளுக்கு பின் அவர்கள் வெற்றியோடு இஸ்ராயல் கானான் தேசத்திற்கு நுழைந்தார்கள். அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது. ஏனென்றால் கடவுள் அவர்களோடு இருந்தார், கடவுள் அவர்களோடு பயணம் செய்தார். அவர்களுடைய துன்பங்களை எல்லாம் இன்பமாக மாற்றுமாறு பல வகைகளில் கடவுள் அவர்களுக்கு உதவி செய்தார். இஸ்ராயல் மக்களுடைய இந்த வாழ்விலே கொடியானது அவர்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்தது. அவர்கள் வெற்றியோடு வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்கு வந்து சேருகின்றார்கள். இன்று நாம் கொடியேற்றிருக்கின்றோம். இந்த கொடியானது இந்த 4ஐயும் நமக்கு தர வேண்டும். தகுந்த பாதுகாப்பு, அனைவரையும் ஒன்றிக்கும் ஒரு முக்கியமான பொருளாகவும் வழிகாட்டியாகவும் இந்த கொடியின் மூலமாக, கொடியை பார்ப்பதன் மூலமாக நாம் திருநாளுடைய மையக்கருத்தான இறைவனோடு பயணம் செய்தல், இறைவனோடு ஒன்றித்திருத்தல், இறை வழியில் நடத்தல் ஆகிய 3 காரியங்களை நமது வாழ்வில் கைக்கொள்ள ஆண்டவரிடம் வரம் வேண்டி இந்த திருப்பலியை நாம் ஆரம்பிப்போம். அனைவரும் எழுந்து ஆலயத்துக்குள்ளாக செல்வோம். இப்போ ஒரு வருகை பாடல் வரிசையாக உள்ளவங்க ஆலயத்துக்குள்ளாக.
மன்றாடுவோமாக. இறைவா, வானதூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் அவர்களின் பணிகளை வியத்தகு முறையில் அமைத்துள்ளீரே. இவ்வாறு அவர்கள் விண்ணகத்தில் உமக்கு என்றும் பணிபுரிவது போல மண்ணகத்தில் எங்கள் வாழ்வை பாதுகாக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகத்தில் பவுல் தீமோத்தேயுவை ஊக்குவிக்கிறார். புனித பவுல் அவரிடம் கூறிய வார்த்தைகள் நம்முடைய சீர்தூக்கி பார்க்க அழைக்கிறது. கிறிஸ்துவை எதிர்நோக்கும் பயணத்தில் நாம் குறை சொல்லும் இடமில்லாத தூய்மையான வாழ்வை நடத்த வேண்டும் என்பது ஒரு அழைப்பு. நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் சோதனைகளின் மத்தியில் கூட நம்பிக்கையில் உறுதியாகவும் நேர்மையாகவும் கடவுளுக்கு பிடித்தவர்களாக வாழ அழைப்பு விடுக்கும். இவ்வார்த்தைக்கு இதயங்களை திறப்போம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 13 முதல் 16 முடிய. அன்புக்குரியவரே, அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் போந்தி பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடதராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்ற செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவரும் இல்லை, காணவும் முடியாது. அவருக்கு என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். உள்ளத்தில் இருத்துவார்கள், ஆனால் பலவைகளில் அதை செயல்படுத்தும் பொழுது, அதை சிந்திக்கும் பொழுது அதை பற்றி ஒன்றும் அக்கறை கொள்ளாமல் தங்களுடைய வாழ்க்கையில் அசட்டையாக இருந்து விடுவார்கள். ஆனால் நிறைய மக்கள் இந்த 2ஆம் அல்லது 3ஆம் வகைப்பட்ட மக்களாகத்தான் இருப்பார்கள். இறைவார்த்தையை கேட்பார்கள், வீட்டுக்கு எடுத்து செல்வார்கள், உள்ளத்தில் பதிப்பார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பார்களா என்றால் பல பேர் அதை கடைப்பிடிக்க முயற்சி செய்தும் அதில் முயற்சி செய்வார்கள். ஆனால் பல வேளைகளில் இவ்வுலக கவலைகள், மாயை, துன்பம் இதெல்லாம் வரும் பொழுது இறை வார்த்தையை விட்டு விடுவார்கள். ஆனால் கடைசி வகையான மக்களை நாம் பார்க்கின்றோம். இறை வார்த்தையை உள்ளத்தில் ஏற்று வார்த்தையை முதலில் கேட்க வேண்டும், கேட்டதை உள்ளத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொண்டு அதை அன்றாடம் சிந்தித்து எவ்வாறெல்லாம் அதை நமது வாழ்வில் நடைமுறைப்படுத்த முடியும். இறை வார்த்தை நமக்கு தெரியும், ஆற்றல் மிக்கது. இரு பக்கமும் கருக்கு வாழை மிகுந்த கூரான வாளை விட மிக கூர்மையானது என்று பவுலடியார் கூறுகின்றார். இந்த இறை வார்த்தையை நாம் கேட்டு அதை உள்ளத்தில் எடுத்து சென்று அதை வாழ்வாக்க முயற்சி செய்வதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கின்றோம் என்றால் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்களை உண்மையான கிறிஸ்தவர்கள். இவர்கள் 100 மடங்கு பலன் கொடுப்பார்கள். ஒருவேளை சரியாக கடைபிடிக்க முடியவில்லை, நமது வாழ்க்கையில் பல சறுக்கல்கள் அறிந்து வரும்போது 60 விழுக்காடு 30 விழுக்காடு பலன் தருவார்கள். இது பரவாயில்லை. ஆனால் 100 விழுக்காடு பலன் தருகின்றவர்களெல்லாம் இந்த புனிதர்கள். அவர்கள் புனிதர்கள் என்று கூறலாம். இறை வார்த்தையின்படி வாழ்ந்து கடவுளுடைய வார்த்தையை ஏற்று அதன்படி நடந்து இறுதியில் இறை தந்தையோடு இருக்கின்றவர்களெல்லாம் புனிதர்கள். அவர்கள் 100 விழுக்காடு பலன் தந்தவர்கள் என்று கூறலாம். ஆக நமது வாழ்க்கையில் நாம் இறை வார்த்தையை முதலில் கேட்கின்றோமா அல்லது படிக்கின்றோமா, அதை உள்ளத்தில் இருத்துகின்றோமா, அதை கடைப்பிடிக்கின்றோமா? இந்த கடைப்பிடிப்பதில் தான் அநேகருக்கு சிக்கல். இறை வார்த்தை ஒன்றை கேட்பார்கள், ஆனால் அதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்க இயலாமல் போய்விடுகின்றது. ஏனென்றால் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள், துயரங்கள், பல இக்கட்டான சூழ்நிலைகள் இவைகளையெல்லாம்
அல்லது எது நல்லது எது கெட்டது என்று சுருதிக்கு பார்க்கும் பொழுது அவர்கள் எது எளிதாக இருக்கின்றதோ அதை கடவுளுடைய வார்த்தை கடினமானது. ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்தோம் என்றால் வாழ்க்கையில் பல துன்பங்களையும், நேரிய வழியில் நடந்தால் பல இடைஞ்சல்களையும், உண்மை வழியில் நடந்தால் பல சிக்கல்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். இவைகளெல்லாம் சந்தித்தவர்கள் தான் இந்த புனிதர்கள். இவர்கள் இறை வார்த்தையின்படி வாழ்ந்தவர்கள் தான். இந்த இறை வார்த்தையின்படி வாழ்ந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கடவுளுடைய அருளை பெற்றவர்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த உலகில் கஷ்டப்பட்டு, துன்பங்கள் பட்டு, இன்னல்கள் பட்டு, இடைஞ்சல்கள் பட்டு இறை வார்த்தையை தங்களுடைய உள்ளத்தில் இருத்தி அதை அன்றாடம் வாழ்ந்து காட்டியவர்கள்லாம் புனிதர்கள். இன்று மிக்கேலதுவர் திருநாளை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த மிக்கேலதுவர் கடவுளுக்கு இணையாக இருப்பவர் யார் என்று கேள்வி கேட்டு மற்ற கெட்ட தூதர்களை எல்லாம் அடித்து நொறுக்கி வெற்றி கொண்டார். ஆக இந்த புனிதருடைய திருநாளை கொண்டாடும் இந்த வேளையிலே நாம் இந்த இறை வார்த்தையை நம்முடைய வாழ்வின் மையமாக வைத்து, இறை வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை நமது வாழ்வின் மையமாக இருந்தாலன்றி நம்முடைய வாழ்வு நிறைவு பெறாது. வாழ்க்கை எல்லாரும் வாழ்கின்றார்கள். ஆனால் 100 மடங்கு பலன் கொடுக்கின்றவர்கள் புனிதர்கள். 60 விழுக்காடு பலன் கொடுக்கின்ற நிறைய பேர் இருக்கின்றார்கள். 30 விழுக்காடு 20 விழுக்காடு பலன் கொடுக்கின்றவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆனால் இறை வார்த்தையை கேட்காமல் அதை வாழாமல் இருக்கின்றவர்களும் பல பேர் இருக்கின்றார்கள். நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம்? இறை வார்த்தையின்படி வாழ்கின்றோமா? புனிதர்களாக வாழ பாதையில்லாத செல்ல முயற்சி செய்கின்றோமா? முயற்சி செய்தால் கடவுள் நம்மோடு துணை வருவார், நமக்கு எல்லாம் தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் நமது கிறிஸ்துவ வாழ்வை தொடர்வோம். ஆமென். எல்லாம் அல்ல இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் அனைவரையும் இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மணமாகவா. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மணமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இந்த கொடியேற்ற நிகழ்வுக்கு சிறப்பாக வருகை தந்த உங்கள் எல்லாருக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இந்நன்னாளில் நம்முடைய கொடியேற்ற திருப்பலிக்கு தலைமையேற்று கடவுளின் எல்லையில்லாத ஆசிரை பெற்றுக் கொடுத்தவர்கள் நமது பாலை மறைமாவட்டத்தின் நிர்வாகி அருள் தந்தை மோட்சராஜன் அவர்கள். இன்றைய நாளில் நம் மத்தியில் வர வேண்டும் என்று அழைத்தவுடன் பெரும் மகிழ்ச்சியோடு வருகை தந்திருக்கிறார்கள்.
அவர்கள் நமது பாளை மறை மாவட்டத்தின் ஆயிரல்லா நிலையில் பாளை மறை மாவட்டத்தை சிறப்பாக கண்காணித்து தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர்கள். கடவுள் தந்த இந்த வாய்ப்பை சிறப்பாக செய்கின்ற தந்தைக்கு இன்றைய நாளில் நம்மத்தீர் வந்து நமக்காக சிறப்பாக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபித்த அருட்தந்தைக்கு நமது எளிய நன்றிகளை இந்த எளிய பொன்னாடையின் மூலமாக போர்த்தி கரவொலி எழுப்பி நமது நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இன்றைய நாளில் இறை வார்த்தையை தந்தை மரேதாஸ் லிப்டன் அவர்கள் கொம்பாடியினுடைய பங்கு பணியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அருட்தந்தை அவர்கள் நமது பேராலய பசிலிக்காவுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் திருப்பலி நிறைவேற்ற வருபவர்கள். இறைவன் நம்மை பற்றி சிறப்பாக அவர்களுக்கு தெரியும். இந்த நாளில் நான் வருகிறேன் என்று மகிழ்ச்சியோடு வந்து இறை வார்த்தையை நம் மத்தியில் பகிர்ந்து கொண்டார்கள். கொடி எவ்வளவு முக்கியமானது என்று பழைய ஏற்பாடு சொல்கிறது. இஸ்ராயல் மக்களுக்கு எவ்வளவு அது முக்கியமான ஒரு சின்னமாக அடையாளமாக அது இருந்தது. குறிப்பாக கொடி எல்லாரையும் இணைத்தது. கொடியானது குறிப்பாக எல்லாருக்கும் வழிகாட்டியது. அது மட்டுமல்ல, இந்த கொடியானது பாதுகாப்பை கொடுத்தது. கொடியானது வெற்றியை அவர்களுக்கு கொடுத்தது என்ற 4 கருத்தை 4 வசனங்கள் மூலமாக தந்தை அவர்கள் ரொம்ப தெளிவாக எளிய சின்ன குழந்தைகளுக்கு புரிய விதத்தில் வந்து அந்தளவுக்கு அருமையாக இன்றைய நாளில் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, திருப்பலியிலும் மறையுரை 4 நிலங்களை பற்றி நம்ம எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதையும் மிக ஆழமாக நமக்கு எளிய விதத்தில் புரிகின்ற வகையில் மறையுரையை மத்தியில் இறை வார்த்தை விதைத்திருக்கிறார்கள். எனவே நம்ம நன்றிகளை கரவொலி எழுப்பி தந்தை அவர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். நாளில் நமது அருள் சகோதரிகள் நம் மத்தியில் வந்திருக்கிறார்கள். ஊழியர் சபை அருள் சகோதரி ஜெபா மற்றும் கார்மல் சபையினுடைய அருள் சகோதரி வெயாட்டா அருள் சகோதரி சுப்பீரியர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதோடு களப்பணி ஆட்டுகின்ற அருள் சகோதரர் ஜூட் சைமன் அவர்களும் நம் மத்தியில் வந்திருக்கிறார்கள். நமது நன்றிகளை கரவொலி எழுப்பி அவர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். ஆக அருள் தந்தை நிரோ ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக நம் ஊருக்கு அடிக்கடி வருகை தந்து இல்லங்களை சந்தித்து அன்பியங்களை உற்சாகப்படுத்துகின்றவர்கள். திருப்பலி மற்றும் நற்கருணை ஆசிரியர் முடித்துவிட்டு வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் இனில் வாழும் உணவாக அழைத்தேன் உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் எனில் வாழும் உணவாக அழைத்தேன் அன்பே கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே விருந்தாக வரும் தேவன் உனை காண்கையில்
வரும் தாகம் பசியாவும் பறந்தோடுதே. மறந்தாலும் மறவாத உனதன்பையே, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே. பசியார பரிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே. உனை தேடி உனை நாடி நிறைவாகுவேன், உன்னில் உருவாகுவேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. என்னோடு நீ கொண்ட உறவானது, எந்தன் உயிர் போன பின்னாலும் விலகாதது. என் மீது நீ கொண்ட அன்பானது, அது தினந்தோறும் பலியாக அரங்கேறுது. இறைவா என் நகம் வாருமே. இதயம் என் இதயம் உன் அருள் காணுமே. இறையாட்சி சமபந்தி உருவாகுமே, மண்ணில் உருவாகுமே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன்.